இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வாக்காளர் வரைவு பட்டியலோட ஏஎஸ்டி லிஸ்ட்டை வந்து விட்டுட்டாங்க. ஏஎஸ்டி லிஸ்ட்டுனா ஆப்சண்ட், அதாச்சும் ஆப்சண்ட்டு, எஸ்னா ஷிஃப்டடு, டினா டெத்து. இவங்களுடைய லிஸ்ட்டை விட்டுட்டாங்க. இந்த லிஸ்ட்டில் உங்கள் பெயர் இருக்கான்றத முக்கியமாக பார்த்துக்கோங்க. இது எப்படி நம்ம போயிட்டு டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன் அந்த வீடியோவில். வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். இதுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் டேரெக்டாக லிங்க் கொடுத்துருக்கேன், சரிங்களா? அதை வச்சு நீங்கள் உள்ளே வந்துடுங்க. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்குள்ளே ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், நான் டைரக்ட் லிங்க் கொடுத்துருக்கேன். கொடுத்த உடனே உள்ளே இந்த மாதிரி தான் வரும். அதை டச் பண்ணதும் இது வந்ததும் இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து சர்ச் பை எஃபிக்ஸ் நம்பர் இன் ஏஎஸ்டின்னு இருக்கா. ரெண்டாவது அதுக்கு கீழே பாருங்கள், ஆப்ஷன் ஷிஃப்டட் டெத் எலக்ட்ரல் ஏஎஸ்டி அப்படின்னு இருக்கா. இங்கே பாருங்கள், எஃபிக்ஸ் நம்பரை வச்சு நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். அது வந்து சரியாக வேலை செய்ய மாட்டேங்குது இப்போதைக்கு. எரர் அப்படின்னு வருது. 2-3 டைம் நானும் செக் பண்ணி பார்த்துட்டேன், சரிங்களா? இங்கே பாருங்கள், நான் ஒரு டைம் செக் பண்ணுறேன், நீங்களும் பாருங்கள், ஒரு டைம் செக் பண்ணி பாருங்கள். எரர்னு தான் வருது, சரிங்களா? இப்போ வந்து நம்ம கீழே ஆப்ஷன் ஷிஃப்டட் டெத் எலக்ட்ரல் ரோல் ஏஎஸ்டி ரோலை வந்து பண்ணிக்கலாம். அது வந்துட்டு ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கரெக்டாக ஸ்டேட் பாருங்கள், நான் தமிழ்நாடுன்னு செலக்ட் பண்ணிட்டேன். அது கீழே டிஸ்ட்ரிக் செலக்ட் பண்ணிக்கோங்க. டிஸ்ட்ரிக் பாருங்கள், நான் என்னுடைய டிஸ்ட்ரிக்கை செலக்ட் பண்ணிட்டேன். நீங்களும் வந்து உங்களுடைய டிஸ்ட்ரிக் எதுவோ அதை கரெக்டாக பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ண உடனே கீழே பாருங்கள், அசம்பிளின்னு காட்டும், சரிங்களா? திரும்பவும் அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற அசம்பிளி எல்லாம் காட்டும். அதை டச் பண்ணால் நீங்கள் எந்த அசம்பிளியோ அதை நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு திரும்பவும் கீழே வாங்க. வந்ததும் பாருங்கள், பார்ட் நம்பர் இருக்கும். அந்த அசம்பிளியில் இருக்கிற ஓட்டு போகிற இடத்த பார்ட் நம்பர் இருக்கும். எந்த பார்ட்டில் வரீங்கன்னு உங்களுக்கு தெரியும். அந்த பார்ட் நம்பரை செலக்ட் பண்ணிக்கோங்க. எந்த இடத்துல பூத்தில் போகிறீங்கன்றதை செலக்ட் பண்ணணும், சரிங்களா? கரெக்டாக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், நான் என்னுடைய பார்ட் நம்பர் பூத் நம்பரை வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். நீங்களும் அதே மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், செலக்ட் பண்ணிட்டேன். நீங்களும் அதே மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு வியூ அப்படின்னு கொடுங்க, சரிங்களா? இங்கே பாருங்கள், நான் பண்ணி காட்டுறேன். அந்த வியூன்னு டிக் பண்ணியிருக்கேன் பார்த்தியா, அதை நீங்கள் அதே மாதிரி பண்ணிக்கோங்க. பண்ணதும் இந்த மாதிரி வரும். இதில் அப்படியே ஜூம் பண்ணுங்கள். கீழே பாருங்கள், ஓப்பன் அப்படின்னு இருக்குது. அதை டச் பண்ணணும். ஜூம் பண்ணி அங்கே பாருங்க, நீல கலரில் ஓப்பன் இதை கொடுத்தோடனே டவுன்லோட் ஸ்டார்ட் ஆகி இங்கே பாருங்கள், ஸ்டார்ட் ஆகி டவுன்லோடும் ஆகிடுச்சு. ஓப்பன் ஃபைல், இந்த ஓப்பன்ன்றதை தான் நீங்கள் கிளிக் பண்ணணும், சரிங்களா? உங்களுக்கு டிக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். உடனே டவுன்லோட் ஆகிடும். டவுன்லோட் ஆகுது உங்களுக்கு பிடிஎஃப் இந்த மாதிரி தான் காட்டும். இங்கே பாருங்கள், நான் காட்டுறேன் உங்களுக்கு பிடிஎஃப் எப்படி இருக்குன்னுட்டு. ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் பிடிஎஃப் காட்டும். இதில் வந்து உங்களுடைய வரிசை எண் உங்களுக்கு, சரிங்களா? நீங்கள் மொத்த டீட்டெயிலும் கொடுத்துருப்பாங்க. எந்த ஓட்டு போடுறவங்க பேர், அவங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பரு, அதுக்கப்புறமா எந்த ஊர், அவங்க பேர், அப்பா பேர், வயசு, இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருப்பாங்க. அவங்க டெட் ஆகிட்டாங்களா இல்லை சேஞ்ச் ஆகிட்டாங்களா, இங்கேருந்து ஷிஃப்ட் ஆகிட்டாங்களான்ற மொத்த டீட்டெயிலும் இருக்கும். இதில் உங்கள் பெயர் இருக்கான்னு செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு இதில் இருந்துச்சுன்னா நீங்கள் புது ஓட்டர் கார்டு வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லையாட்டி உங்களுடைய பிஎல்ஓ ஆஃபீஸர்கிட்ட இல்லை ஃபார்ம் 8, சரிங்களா? ஃபார்ம் 6, 7, 8 இந்த மாதிரி எல்லா ஃபார்மும் ஏதாச்சும் ஒன்று வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் பார்த்துட்டு உங்களுடைய பெயர் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி நான் சொல்கிறேன் என்ன பண்ணணும் அப்படின்றத. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் மக்களே. அப்போ தான் அவங்களும் இதை பார்த்து உடனே ஆக்ஷன் எடுக்க முடியும். இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலுக்குள்ள சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.